ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை நான் உங்களுக்கு தருகிறேன். என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல என்னை வணைந்து என்னை நீங்கள் நடத்த வேண்டும். ஒரு விஷயம் அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு உடைய இருதயத்திலிருந்து ஒரு ஜெபத்தை நாங்கள் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே எங்களை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். நீர் எங்களை வணையும், நீர் எங்களை உருவாக்கும். உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை நீங்கள் உருவாக்கி நடத்தும்படியாய் இந்த காலை பொழுதிலே சபையாக எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்படியாய் நாங்கள் செல்ல போகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் எடுத்து அந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே இந்த செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென், ஆமென். இந்த இடத்துல பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற பொழுது மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வார்த்தை கூடாக எங்களுக்கு அவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசரிப்பு கூடாரமாகவும் நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். நாங்கள் கட்டி முடிக்கப்படவில்லை, நாங்கள் கட்டப்பட்டு வருகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், அங்கு பரிசுத்த பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுகிற பொழுது 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. பழைய ஏற்பாடு காலத்தில் எங்களுக்கு சரியும் ஒரு கட்டிடமாக இருந்துச்சு, ஒரு ஆலயம். அதில் தான் ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கியிருந்தது. அதுபோல் ஆசாரிப்பு கூட அங்கே பலி செலுத்துகிற முறை இருந்ததை குறித்து எங்களுக்கு தெரியும். ஆனால் புதிய ஏற்பாடு வருகிற பொழுது அதற்கு பதிலாக ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை வைக்கவும் அங்கு பலிகளை செலுத்துகிற ஒரு பாத்திரங்களாகவும் ஆண்டவர் தெரிவு செய்தது எங்களை தான் ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார். கட்டிடத்தை அல்ல, எங்களை தான் ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறதாக வேதம் தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையிலையும் பரிசுத்த பேதுரு இதை தான் சொல்லுகிறார். நாங்கள் என்ன செய்கிறோமா, ஒரு பரிசுத்த ஆலயமாக ஆவிக்கு ஏற்றபடி நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். அதுபோல் ஆவிக்கு ஏற்றபடி ஒரு ஆசாரிப்பு கூடமாகவும் நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். இந்த கட்டப்படுகிற விஷயத்திலே இந்த ஆளிகை, சரீரம் என்கிற இந்த ஆலயம் அல்லது மாளிகை எந்த விதத்திலே கட்டப்பட வேண்டும், ஆண்டவர் எப்படியாப்பட்ட கட்டப்படுகிற ஆலயத்திலே பிரியமாக இருக்கிறார் என்பதை குறித்து சில விஷயத்தை குறித்து தான் இந்த நாளிலே நான் பேச போகிறேன். நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், பரிசுத்தத்தையும் உண்மையையும் நேசிப்பவர்கள் எழும்ப வேண்டும். இந்த ஆலயத்திலே, இந்த ஆலயமானது பரிசுத்தத்தை நேசிக்கிற ஒரு ஆலயமாக கட்டப்பட வேண்டும். அதுபோலவே உண்மையுள்ள ஒரு ஆலயமாக கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் ஆலயம் இப்படி இருக்கிறதை ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இது மிகவும் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கிறது. இதை குறித்தும் பரிசுத்த பேதுரு 2 பேதுரு 2 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தில் இதை குறித்தும் அவர் எழுதுகிறார். இந்த பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு தெரியும். 1வது சிஸ்டர் டெபி அங்கு நமஸ்காரத்தை வழிநடத்துகிற பொழுது அவர் பாடின பாடல் தான், பாவங்களையும் சாபங்களையும் ஆண்டவர் நீக்கி எங்களை தெரிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி. எனவே எங்களுடைய அங்கு ஆண்டவருடைய தெரிவு செய்தல், ஆண்டவரால் பெறப்பட்ட ரட்சிப்பை தொடர்ந்து நாங்கள் எப்படியாக கட்டப்பட்டு எப்படியாக நாங்கள் நடத்த வேண்டும் என்பதை குறித்து தான் அங்கு பேதுரு இங்கே எழுதுகிறார். நாங்கள் அதை வாசிப்போம். 2 பேதுரு 2 அதிகாரம் 20வது 22வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதவர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும்
திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த இடத்துல மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அங்கே பேதுரு எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திலிருந்தும் உங்களுடைய சாபத்திலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். எனவே தேவனை அறிகிற அறிவின் கூடாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை இந்த இடத்துல பரிசுத்த பேதுரு எங்களுக்கு தருகிறார். அவருக்கு உதாரணமாய் சில காரியத்தை அவர் பயன்படுத்துகிறார். எங்களுக்கு தெரியும், பண்டியும் நாயும் குறித்து எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து தெரியும். பண்டி என்ன செய்யும், எவ்வளோ தூரம் நாங்கள் சுத்தமாக்கி வச்சுருந்தாலும் அது என்ன செய்ய போகுது, மறுபடியும் அது சேற்றுக்கு திரும்பும் என்கிற ஒரு உதாரணத்தை அவர் பயன்படுத்துகிறார். நாய் என்ன செய்யும், கக்கினது அப்படின்னு சொன்னால் ஒமிட் பண்ணது அது என்ன செய்யும், திரும்ப சாப்பிடுவது. அருவருக்கத்தக்கதான ஒரு விடயம், அருவருக்கத்தக்கதான ஒரு காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், சாதாரணமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாவத்தின் சுபாவம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் பாவத்தை உடனடியாக எங்களுக்கு விட்டுவிட முடியாது. அந்த பாவமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும், எங்களுடைய எண்ணங்களிலே கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாதான், அந்த பாவம் எங்களை ஜெயிப்பதற்கு இடமளிக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தாலும், ஜெபிச்சாலும், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தாலும், அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது பெரிதான இறுக்கமான ஒரு பிடியை பிடித்திருக்கும். பாவம் அதுதான் மிகவும் மோசமானதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு தெரியும், பழைய ஏற்பாடு காலத்திலே தாவீது ராஜா ஆண்டவரை மகிமைப்படுத்தி காரியங்களை செய்த ஒரு மனுஷன். அங்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, தாவீதினுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்லி. அப்படி இருந்தாலும் கூட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் ஒன்று செய்கிறார். அவர் அந்த பாவத்தை செய்து அந்த மனுஷனது பாவம் என்று சொல்லி கூட உணராதவனாய் அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி போயிட்டு பாவத்தை சுட்டி காமிக்கிறாரு ஒரு கதன் மூலமாக. அது வரைக்கும் அவனுக்கு செஞ்சது பாவம்னு சொல்லி உணரலை. அப்போ எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாவம் இயல்பாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எங்களுடைய பாவத்துக்காக தான் மரித்தார், சாபத்து நிற்கிறதுக்காக தான் மரித்தார். எங்களுக்கு ஒரே அடியாக பரிசுத்தமாய் மாற முடியாது. ஆனால் பரிசுத்தமாய் தொடர்ந்து 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 நாங்கள் வாழுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்திலே அப்பியாசப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆண்டவர் பலாத்காரமாக வந்து ஒரு மனுஷனை பிடிச்சி, நீ இப்படி தான் இருக்கணும், அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி அந்த ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கிற ஒரு ரோபை போல ஆண்டவர் ஒரு நாள் எந்த ஒரு மனுஷனுமே நடத்துறது இல்லை. அதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம் ஒருபோதும். அப்படி என்று சொன்னால் மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது, கிறிஸ்தவனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. நாள்தோறும் இயேசுவை அறிகிற அறிவினாலே அவன் ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து அதற்கு தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் தொடர்ந்து அதுக்கு ஒப்புவித்து அவன் தொடர்ந்து நடந்து வர வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் என்னவென்று சொன்னால், சகதியில் விழுந்து கொண்டு அது சகதி என்று சொல்லி தெரியாமலே அதில் அமர்ந்திருக்கிறார்கள். அது முதலாவது ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தெரியும். சிலர் சகதியில் விழுந்து கொண்டு அது சகதின்னு சொல்லி தெரியாது. நான் சகதியை சொல்வது பாவம், பாவமான வாழ்க்கையை குறித்து சொல்கிறேன். பாவமான வாழ்க்கையிலே அவர்கள் இருந்து கொண்டு அந்த பாவத்தை குறித்து உணராத ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். இதுதான் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதை நாங்கள் செய்யக்கூடாது. பாவத்தை உணர்கிற இருதயம் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. 51வது சங்கீதத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், உடனே நாத்தான் வந்து சொன்னோன்னைக்கு தாவீது தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற, நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட இருதயத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் புறக்கணிக்கிறதில்லை. நான் பாவி, நான் பாவம் செய்து விட்டேன், இப்பொழுது நான் உணர்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னை சம்பூர்ணமாய் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய சபையே, ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. நாங்கள் அதை மறக்கக்கூடாது. சிலுவையின் பாடு என்பது, சிலுவையின் மரணம் என்பது, அது ஒரு நாள் ஒரு மனுஷனாலும் சகிக்க முடியாத மிகவும் கொடூரமான ஒரு வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனையை ஆண்டவர் சரீர பிரகாரமாய் வந்து அனுபவித்திருக்கிறார். சரீர பிரகாரமாய் வந்து அவருடைய வாழ்க்கையை ஒப்புவித்திருக்கிறார். ஒப்புவித்து தான் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவைக்கும் அந்த அர்ப்பணிக்கும் கௌரவம் செலுத்துகிற சபையாக, ஆலயமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதை நாங்கள் எப்படி செலுத்தலாம்? அதை நாங்கள் எப்படி செலுத்தலாம்? இது எங்களுடைய வாழ்க்கை கூடாகத்தான் நாங்கள் செலுத்த வேண்டும். அதுக்குரிய கௌரவத்தை ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு இருக்கிறது. உண்மையாலுமே
எங்களை நாங்கள் அறியாமல் செய்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆனால் தொடர்ந்து தெரிஞ்சு நான் செய்வேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் சிலுவையை அவமதிக்கிறவனாக தான் நான் இருப்பேன். அந்த கிறிஸ்துவின் அன்பும் அந்த கிறிஸ்துவின் பாடுகளும் எனக்கு மிகவும் பெருமதி இல்லை என்ற உணர்வு உள்ள ஒரு மனுஷனாக தான் நான் இருப்பேன். அந்த காரியத்தை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு நாளும் அந்த காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. சிலுவைக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுக்கு நாங்கள் கௌரவத்தை மதிப்பை நாங்கள் செலுத்த வேண்டும். அதை நாங்கள் எப்படி செலுத்துவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறை கூடாக தான் எங்களுக்கு செலுத்த முடியும். வேறு எந்த ஒரு காரியத்தினால் எங்களுக்கு அதை செலுத்த முடியாது. அதுக்கு தான் ஆண்டவருடைய கிருபை தந்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவு கூடாகவே எங்களுக்கு இந்த காரியங்கள் எங்களுக்கு செய்ய முடியும். அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்ல ஆவிக்கேற்ற ஆலயமாய் கட்டப்படுங்க. இன்னைக்கு எங்களோடு இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் பாஸ்டர் நரேஷ் 50 நாள் ஜெபம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றும் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாக அவர் கூடாக நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். அவரே எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், அவரே எங்களை இயக்குவார், அவரே எங்களை நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் விட்டுட்டு எங்களுக்கு போக முடியாது. சிங்களத்தில் சொல்கிறவன் நிதாசட்ட காரணக்கியாண்டேப்பா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, சாக்கு போக்கு சொல்ல வேணாம். ஒரு நாளும் ஆண்டவர் அவருடைய கிருபை என்னை நடத்தும், ஆண்டவர் என்னை நடத்துவார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார். அற்புதம். அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் அவரோடு இசைந்து போகணும். அப்போ தான் அவர் எங்களை நடத்துவார். அவர் நடத்துவார் என்று சொன்னால் அவர் கையில் ரிமோட்டை கொடுத்துட்டு நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஒன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி காரியமாய் போயிடும். அது ஆண்டவருடைய திட்டமில்லை என்பதை தேவனுடைய மாளிகை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே நீங்கள் தனிச்சு விடப்பட்டவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஏற்ற ஒரு ஆலயமாக உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே மருக பாவத்தையே நான் செஞ்சு வாழக்கூடாது. பாவத்தை செஞ்சு எந்த ஒரு உணர்வு இல்லாமல் நான் வாழக்கூடாது. பரிசுத்தத்தை சிநேகிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும். அதுதான் நான் தேவனுடைய சிலுவைக்கு கொடுக்கிற ஒரு கனமும் மதிப்புமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், மத்தேயு 25:21 வாசிங்க. உண்மைத்துவமும் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிற, பரிசுத்தமும் உண்மையும் அது இணைந்து போகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. மத்தேயு 25:21 நாங்கள் வாசிப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, ஊக்கமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்ச காலத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஓகே, போதும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உண்மை என்பது இல்லை. உண்மை என்பது மிகவும் உண்மைக்கு ஒரு பஞ்சமான ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. சபையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. சபையில் இருக்கிற ஜனங்களும் இன்றைக்கு உண்மையை சிநேகிக்கிறவர்களாக இல்லை. அவர்களிடத்தில் பொய், என்ன சொல்ற, பித்தல் ஆட்டங்கள், உருட்டுகள் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எங்களிடத்தில் விரும்புகிற காரியம் உண்மைத்துவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உண்மைத்துவத்தை நாங்களும் விரும்ப வேண்டும், அதை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் உலகத்தில் இருக்கிற மனுஷன் போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த சிலுவைக்கு எந்த ஒரு கௌரவமே இல்லை, அந்த சிலுவைக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் போய்விடும். எனவே தான் சிலுவை எந்த சந்தர்ப்பத்திலையுமே கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கணும். சிலுவையை ஞாபகப்படுத்த வேண்டும், அந்த பழியை ஞாபகப்படுத்த வேண்டும். அதை நான் நினைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்காக செய்தார் காரியம், ஆண்டவர் எனக்காக ஒப்பு கொடுத்தார் என்கிற அவர் என்னத்தை விரும்புகிறார் என்கிற காரியத்துக்கு என்னுடைய இருதயத்தை எந்த நேரம் தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த சிலுவை அறிகிற அறிவு எந்த நேரம் தள்ளி கொண்டு இருக்கும். ஆண்டவர் இதை விரும்புகிறார், உண்மைத்துவத்தை விரும்புகிறார். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லை, சகோதரத்துக்கு உண்மையா இல்லை, உறவுகளுக்கு உண்மையா இல்லை, எஜமானுக்கு தொழிலாளி உண்மையா இல்லை, தொழிலாளிக்கு எஜமான் உண்மையா இல்லை. இந்த காரியத்தை எவ்விடத்திலையுமே எங்களுக்கு காண கூடியதாக இருக்கிறது. ஆனால் சபையில் இருக்கிற நாங்களும் இந்த ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தது வேற ஒரு காரியத்துக்காக, தேவனை அங்கு ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாய்,
ஒரு முன் உதாரணமாய் வாழும்படியாக ஆண்டவர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஜனங்கள் எங்களை வாசிக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எங்களுக்கு 2 கண்கள் இருந்தாலும் எங்களை பார்க்கிறதற்கு 1000 கண்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவை காணாதபடியினாலே, அவர்கள் உங்களையும் என்னையும் என்கிற இந்த ஆலயத்தை காண்கிறபடியினாலே இந்த ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். தேவனுடைய நடைமுறைகளை இந்த ஆலயத்தை நான் கட்டி எழுப்பி கொள்ள வேண்டும். இதுவும் மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலையும் பரிசுத்தத்தையும் சிநேகியுங்கள், உண்மையை சிநேகியுங்கள், அதை நேசியுங்க அதிகமாக. எல்லா சந்தர்ப்பத்திலையும் உண்மையை பேசி பழகுங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மையை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கும் பயப்படக்கூடாது. உண்மையை பேசுங்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். இன்றைக்கி ஆனால் இந்த உலகத்தில் பரிதாபமான ஒரு காரியம் என்னென்று சொன்னால், உண்மைக்கு இடங்கள் குறைந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறது. பொய்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு அதிக ஸ்தானங்கள் உண்டு. ஆனால் உண்மைகளுக்கு அநேக ஸ்தானங்கள் இல்லை. ஆனால் நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தானங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஸ்தானங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை. தேவன் விரும்புகிற குணாதிசயங்கள் தான் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தேவன் என்னத்தை விரும்புகிறார்? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே. பரலோகத்தின் கேட்டிலே நிற்கிற பொழுது, அந்த பரலோகத்தை நாங்கள் அடைகிற பொழுது ஆண்டவர் எங்களை கூப்பிடணும், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமுள்ள என் மகனே, என்னுடைய மகளே, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் நீ பிரவேசி. இந்த ஒரு வார்த்தை போதும் எங்களுடைய வாழ்க்கையில். இதை தான் நாங்கள் கேட்கணும். இதை தான் ஆலயம் கேட்கணும். இதை தான் சபை கேட்கணும். நீ அதை செஞ்ச, இதை செஞ்ச, அது இல்லை, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் என்னையை பார்த்து சொல்லணும், உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் நீர் பிரவேசி என்று சொல்லி. இந்த உண்மையும் முத்தமும் இல்லாவிட்டால் தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் நாங்கள் எப்படி பிரவேசிப்பது? யோசித்து பாருங்கள். எங்களுக்கு ஏழுமா? எனவே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலையுமே இதை சிநேகியுங்கள், இதை நேசித்து இதை பற்றி பிடித்து கொள்ளும்படியாய் நான் உங்களுக்கு பைபிளில் இருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளே தான் நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் கட்டப்படுகிற ஆலயம். இந்த விதத்திலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பப்படுகிற இந்த விதத்திலே ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிற இந்த காரியத்தை செய்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே கூட இருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக, நாங்கள் உத்தரவாதம் எடுப்பவர்கள் எழும்ப வேண்டும். சபைகளிலே உத்தரவாதம் எடுப்பவர்கள் எழும்ப வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், பரிசுத்தத்தையும் உண்மையையும் சிநேகிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். இரண்டாவதாக, உத்தரவாதம் எடுப்பவர்கள் சபையிலே எழும்ப வேண்டுவது மிகவும் அவசியமுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30லிருந்து 36வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுராகிய விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். ரைட். இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும், நியாய சாஸ்திரி ஒருவன் கடவுளிடத்தில் வந்து நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் மறுமொழியாக அவனுக்கு பதிலளிக்கிறார், நியாய பிரமாணத்தை நீ கை கொள்ளுகிறது உண்டா என்று சொல்லி. அவன் சொல்லுகிறான், சிறு பிரயாயத்திலிருந்து நியாய பிரமாணத்தை நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. நீ கடவுளை நேசிக்கிறேன், பிறனை நேசிக்கிறேன் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் உடனே அவனுடைய உள்ளத்தை அறிகிறார். அவன் நீதிமானாய் தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை அறிந்தவராய்
ஆண்டவர் எனக்கு வேற ஒன்று சொல்ல ஒரு சின்ன கதையை சொல்லுகிறார். அதுதான் நல்ல சமாரியன் கதை. இந்த கதை எங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் கேட்டிருப்போம். நல்லா இந்த கதை எங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அநேக பிரசங்களும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த கதையில் 3 மனிதர்களை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஒருவன் ஆசாரியன். ஆசாரியன் என்று சொன்னால் இன்றைக்கு செய்கிற ஒரு பாஸ்டராக எடுத்துக்கொள்ளுங்களே. பாஸ்டர் போல ஆசாரியன் ஏவனும் ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களை போல எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலாவது ஆசாரியன் போகிறான். அந்த வழியிலே போகிற பொழுது அந்த ஒரு மனுஷன் அங்கு அடிபட்டு கிடக்கிறதை பார்க்கிறான். அவன் பார்த்து விட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் பார்க்கவே அவன் பக்க வழியாக திரும்பி போகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பக்க வழியாக நேருக்கு அவன் கிடக்கிறான், வழியில் கிடக்கிறான். அவனை பார்த்துட்டு ஒரு பக்கமாக திரும்பி போகிறான். அவன் 2வது லேவியன் போகிறான். லேவியனும் பார்க்குறான், பார்த்துட்டு அவனும் பக்க வழியாக தான் போகிறான். 3வது ஒருத்தர் வரான். யார் அவன்? சமாரியன் ஒருத்தர் வருகிறான். அவனுக்கு தேவனுடைய காரியத்தை ஆவிக்குரிய அந்த இஸ்ரவேல் யூத ஜனத்தோட சம்பந்தம் இல்லாத ஒரு சமாரியர்கள் என்று சொன்னாலும் யூதர்கள் பெருசாக நாயை போல தான் கணக்கெடுப்பார்கள் அந்த சமாரியனை பார்த்து. ஆனால் அந்த மனுஷன்கிட்ட தான் நல்ல உள்ளம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நல்ல உள்ளம் இருந்துச்சு. யார்கிட்ட? சமாரியன்ட்ட. இந்த சமாரியன் என்ன செஞ்சான்? தேவனுடைய உள்ளத்தை புரிஞ்சவனாக இருக்கிறான். தேவனுக்கு விரும்புகிற காரியத்தை செய்கிறவனாக இருக்கிறான். ஆனால் தேவனை குறித்ததான போதிய அறிவு அவனுக்கிட்ட இல்லை. இந்த லேவியனும் ஆசாரியனும் அறிஞ்ச அறிவு தேவனை குறித்து அவன்கிட்ட இல்லை. அந்த அறிவு இல்லை. அறிவில்லாவிட்டாலும் தேவன் விரும்புகிற நடத்தை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவை வைத்துக்கொண்டு நடத்தை இல்லாவிட்டால் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. சபைக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அறிவோடு சேர்ந்த நடத்தையும் சபைக்கு இருக்கணும். அதுதான் மாளிகை. ஆண்டவர் விரும்புகிற அப்படியாப்பட்ட மாளிகையை கட்டி எழுப்புறதுக்கு தான். அதுதான் மிகவும் முக்கியம். ஆனால் இந்த சமாரியன் என்ன செய்கிறான்? அந்த மனுஷனை குறித்து உத்தரவாதம் எடுக்கிறான். கரண்டி பண்ணி எடுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? அவனை தூக்கி அவனுடைய சுய வாகனம், கழுதை தான் அன்றைக்கு இருந்த வாகனம், அந்த வாகனத்தில் மேலே ஏற்றிக்கிட்டு. இன்றைக்கி வாகனம் இருந்தால் ரோட்டில் நம்ம கிறிஸ்தவ இருந்தால் கூட ஏற்றிட்டு போக மாட்டாங்க. நேருக்கு கண்டுட்டு இருந்தால் கூட ஏற்றிட்டு போக மாட்டாங்க. ஏன்? அப்படியாப்பட்டவங்களை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. ஒரு சகோதரி வந்து சொன்ன நுவரலி அவள் இருக்கிற பொழுது ஒரு ஊழியக்காரனை குறித்து அந்த வாகனத்தில் யாருமே இருக்கலை. அவரும் அவருடைய வைஃப் மட்டும் தான் போனாங்க. நான் வாகனம் இல்லாமல் அப்படி மழை டைம் நின்றுக்கிருந்தோம். அவர் கண்ணை கூட எடுக்கலை, பார்த்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது அவர் எதனால் போனார்னு சொல்லி. அவர் நியாயந்திருக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க வந்து. நான் தான் யோசித்தேன். இன்றைக்கி பாருங்கள், காயப்பட்டு கிடக்கிற ஒரு மனுஷனை சுய வாகனத்தின் மேலே ஏற்றிக்கிட்டு போகிறான். சமாரியன். ஆசாரியனும் இல்லை, லேவியனும் இல்லை, சமாரியன். தேவ அறிவுள்ள அவன் எங்களை போல டிப்ளமா பிடிஎஸ் இந்த மாதிரி காரியம் எடுத்த ஒரு மனுஷனும் இல்லை. தேவனை குறித்து போதிய அறிவில்லாத ஒரு மனுஷன். தேவனுடைய விருப்பத்தை செய்கிற மனுஷன். ஆலயம் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயம் தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும். அந்த மனுஷனை, காயப்பட்ட மனுஷனை குறித்து உத்தரவாதம் எடுக்கிறான். இன்றைக்கு ஆலயமாய் கட்டப்படுகிற, ஆசரிப்பு கூடாரமாய் கட்டப்படுகிற நீங்களும் நானும் எந்த மனுஷனை குறித்து உத்தரவாதம் எடுத்திருக்கிறோம்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை குறித்து உத்தரவாதம் எடுத்திருக்கிறோமா? இன்றைக்கி வீட்டிலேயே சுகமில்லாமல் கிடப்பாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போவாங்க. வீட்டில் நடுங்கிட்டு கிடப்பார் ஒருத்தர், ஆனால் அவர் எங்கே போவார்? ஊழியத்துக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு. வீட்டில் இருக்க யோசிப்பான், இங்கே நான் ஒருத்தன் பரிதாபமாக கிடந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கை வச்சு ஜெபிக்கிற ஒருத்தர் இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஊழியம் செய்யலாம். ஹாஸ்பிட்டல் ஊழியம் தவறு இல்லை. இருக்கிற இடத்தையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அதுதான் மிக முக்கியம். இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சின்ன சின்ன காரியங்கள். 2 பேர் கைவிட்ட காரியத்தை சமாரியன் செய்கிறான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை கைவிடுறாங்க, தேவனுடைய விருப்பத்தை செய்யாமல். சபையாக நீங்களும் நானும் கைவிடக்கூடாது என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன். அதை தான் வேதம் சொல்லுகிறது. எனவே ஜனங்களை குறித்து உத்தரவாதம், ரெஸ்பான்ஸ் எடுங்க, கரண்டி பண்ணுங்க. நான் அவனுக்கு, அவனுடைய ரட்சிப்புக்கு நான் கரண்ட் பண்ணுறேன். நான் அவனை எப்படியாச்சும் வழி நடத்துவேன் ரட்சிப்புக்குள்ளாக. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரியை நான் வழி நடத்துவேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரியாக இருக்கலாம், எப்படியாச்சும் ரட்சிப்புகளை கொண்டு வரக்கு நான் வழி நடத்துவேன். வியாதிப்பட்டிருந்த அவனுக்கு ஏதாகிலும் உதவியை நான் செய்வேன். இதுதானே நேசம், இதுதானே அன்பு. காண்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுறது எப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. காண்ற உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களிடத்தில் அன்பு கூறுங்க. அன்பு கூறுற சும்மா அன்பு கூறுறன்னு சொல்லி வார்த்தையில் மட்டும் சொல்லி போதாது. அவனுடைய வாழ்க்கையிலே செயலில் நடத்தையில் அதை காண்பிக்க வேண்டும். அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் சிலுவைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு மனுஷன். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனாக நீங்களும் நானும் இருக்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆலயமே, கட்டப்படுகிற ஆசாரிப்பு கூடாரமே உத்தரவாதம் எடுக்கிறதா இருக்க வேண்டும். இல்லாட்டி பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன்,
ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை குறிச்சா, வரங்களை கொடுத்துருக்கிறார், எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்னு சொல்லிட்டு என் வழியில் அதை வச்சுக்கிட்டு போகிறதுக்கல்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. உத்தரவாதம் எடுக்கணும் ஜனங்களை குறித்து. ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது நாள்தோறும். ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை தெரியாமல் அழிகிறார்கள் ஜனங்கள். எத்தனையோ ஜாதிகளிடத்தில் இன்னும் சுவிசேஷம் போகவில்லை. எத்தனையோ ஜாதிகளிடத்துக்கு இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு மனிதர்கள் எழும்பவில்லை. ஜனங்கள் கைவிடப்பட்டவர்களாய் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கிறாங்க, தெருக்களில் கிடக்கிறாங்க, வீடுகளில் கிடக்கிறாங்க. சரியாக தெரியாது ஜனங்களுக்கு. ஒழுங்கான ஒரு வாழ்க்கை எப்படி நடக்கணும்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரியாது. சுத்தமாக இருக்கிறது எப்படின்னு கூட ஜனங்களுக்கு தெரியாது. சில கிராமங்களுக்கு போயிட்டு பாருங்கள், நல்லா சம்பாதிப்பாங்க, எல்லா பணங்களெல்லாம் வரும். அவங்களுடைய வீடுகளை போயிட்டு பாருங்கள், அவங்களுக்கு 7 வீடு வாசல்களை கட்ட பணம் இருக்கிறது. நல்ல உடைகளை உடுத்த அவங்களுக்கு 7 பணம் இருக்கிறது. ஆனால் அதை செய்ய மாட்டார்கள். ஏன்? அவங்களுக்கு சரியான ஆலோசனை போகவில்லை. சரியாய் வழி நடத்தப்படுகிறவர்கள் இல்லை அவங்களுக்கு. எனவே உத்தரவாதம் எடுக்கிற சபையாக நாங்கள் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் உத்தரவாதம் யாரு மேலேயாச்சும் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம். யார் கையை உயர்த்துறீங்க? எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மேலே சரி நான் உத்தரவாதம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சமாரியனை போல ஆண்டவரே, காயப்பட்டவனை காயங்களை கட்டி பணத்தினாலையும் அவனை பராமரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டுட்டு வர ஆண்டவரே உத்தரவாதம் எடுக்க என்னுடைய இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மூன்றாவதாக, ஜெபிக்கின்ற நீதிமான்கள் எழும்ப வேண்டும் சபையில். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட நீதி இருக்காது. சரி, ஆண்டவர் எதிர்பார்க்குறார், வேதம் எதிர்பார்க்குற நீதியும் எங்களுக்கு தேவை, ஜெபமும் எங்களுக்கு தேவை. எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு வந்து, நான் சொல்கிறேன் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, ரட்சிக்கப்படாதவன் எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு வந்து ஆண்டவரே நான் பாவி, கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாது, நான் பாவியான ஒரு மனுஷன் என்று சொல்லுகிற பொழுது தேவன் இறங்குவார். 30 நாளும் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 30 நாளும் வார்த்தையும் கேட்குறோம், வாசிக்கிறோம். பாஸ்டர் நரேஷ் அதிகமாக பிரயாசப்பட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அதிக காலங்களை செலவழித்து பிரசங்கம் பண்ணி தொடர்ந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப 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 என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் தொடர்ந்து நான் போகிற வழியிலேயே போய்கிட்டு இருப்பேன்னு சொன்னான். எல்லாருடைய பிரயாசமும் வீணாக போகும். எனவே தான் நீதி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் கட்டப்பட வேண்டும். இது மிகவும் முக்கியம். நீதியை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாங்கள் மறுக்கக்கூடாது. நாங்கள் பாவியாக இருந்த பொழுது நீதி என்னிடத்தில் இல்லை, தவறான காரியம் இருந்தது. நான் ஆண்டவரை அறிகிற அறிவினால ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நீதியை. எனவே நீதி விரும்புகிறார் என்ற இந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நீதிக்கும் நான் ஒப்பு கொடுப்பது மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நான் மறந்து போகக்கூடாது. ஜெபிக்கின்ற நீதிமான்கள் எழும்ப வேண்டும். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரிகைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு தெரியும் சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழித்தார், அந்த பட்டணத்தை சம்பூர்ணமாக இல்லாமாக்கினார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற பாவங்களை குறித்து இந்த பூமியில் வாழ்ந்த 2 மனிதர்கள் காண்றாங்க. ஒன்று லோத்து, அதே பட்டணத்தில் தான் லோத்து இருக்கிறான். லோத்து அதே பட்டணத்திலிருந்து அந்த ஜனங்களுடைய தீமையான வாழ்க்கையை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். இதில் தான் அந்த பேதுரு எழுதுகிறார். லோத்து என்ன செய்கிறான்? அந்த ஜனங்களுடைய பாவங்களை பார்க்குறான், அதை குறித்து வேதனைப்படுறான், இருதயத்தில் குத்தப்படுறான். ஜனங்கள் இப்படியாய் பாவியாக இருக்கிறாங்களே, தொடர்ந்து பாவியாக இருக்கிறாங்க, குத்தப்படுறான். ஆனால் ஆபிரகாம் இதே காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அதை வாசிக்கலாம். 18வது அதிகாரத்தில் அங்கு 3 தூதர்கள் வருகிறார்கள். வந்து சோதாம குமாரவை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். உடனே இந்த காரியத்தை எடுத்து கேள்விப்பட்ட உடனே அழிவு வரப்போகிறது அந்த பட்டணத்துக்கு என்ற உடனே ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஜெபிக்க ஆரம்பிச்சான். 2 பேர் பார்க்குறாங்க அந்த பட்டணத்தை, ஒன்று லோத்து, ஒன்று ஆபிரகாம். 2 பேருமே அந்த பட்டணத்தை பார்க்குறாங்க. ஒருத்தன் பார்த்துட்டு அவன் இருதயத்தில் மட்டும் வேதனையோடு கூட பாட்டுக்கு இருக்கான், ஜெபிக்கலை, ஒன்றும் செய்யலை, அவன் பாட்டுக்கு இருக்கான்.
ஆனால் இருதயத்தில் வேதனைப்படுறான். ஐயோ ஜனங்கள் இப்படி அழிகிறாங்களே, இந்த பாவத்திலிருந்து திருந்த மாட்டானா, பாவியாக இருக்கானே, இந்த பாவத்திலிருந்து ஒரு நாள் ஓய மாட்டானா அப்படின்னு சொல்லி உள்ளத்திலேயே மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்காரு லோத்து. உள்ளத்திலே நினச்சிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி சபையும் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி அநேக ஆலயங்களும் அப்படி தான் இருக்கிறது. பார்த்துட்டு ஐயோ ஒன்று உள்ளத்தில் நினச்சிக்கிட்டோம் பாவி, இல்லாட்டி சொல்லிட்டு போவாங்க பாவம், அவங்க பாரு பாவம் எப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த நேரம் மட்டும் சரி அதை சொல்லிவிட்டு பாட்டுக்கு போயிடுவாங்க. மற்றபடி ஒன்றும் செய்யலை. ஒரு பரிதாபம் அது மட்டும்தான் வருது இன்றைக்கி அநேக ஜனங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருந்த பரிதாபம் இல்லை, கண்ணில் தண்ணி வரணும், விடாப்படியாக ஜெபிக்கணும். போயிட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சார், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை நீங்கள் அழிப்பீங்களா? தூதர் சொல்கிறாரு இல்லை 50 நீதிமான் தான் நான் அழிக்க மாட்டேன். திரும்ப பறந்து செய்கிறார், 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை. கோச்சுக்காய்ங்க ஆண்டவரே, மருக நான் உங்களோட பேச துணிகிறேன். 40 நீதிமான்கள் இருந்தால் இல்லை அழிக்க மாட்டேன். 30 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன். 20 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். பார்த்தீங்களா இந்த ஜெபத்துக்கு என்ன அடையாளம்? ஆண்டவரே பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, அவனுடைய உள்ளத்தில் இருந்தது அவனுடைய உறவாகிய லோத்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். நீதிமான் ஜெபிக்கிறதற்கு அவன் எப்பொழுதுமே கரிசனை உள்ளவனாக இருப்பான். அவனுடைய நீதியும் அவனை நடத்துகிற நீதியின் பரிசுத்த ஆவியானவரும் அவனை நடத்துவார். இந்த காரியத்தை செய்ய துக்கப்பட்டுட்டு போகிறதுக்கு மாத்திரம் விட மாட்டார். இதுக்கு என்னாச்சு, ஒரு மாற்றுதல் வேண்டும். அதை மாற்றுதல் வேண்டும் என்று சொன்னால் இதை ஒரு மனுஷனால் மாற்ற முடியாது, அதுக்கு தெய்வம் தேவை, அதுக்கு கடவுள் தேவை. கடவுளால் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் ஆண்டவர் மேலே சார்ந்திருப்பான். ஆண்டவரை அதிகமான அவன் நம்புவான். ஆண்டவரை இழுக்கி பிடித்து கொண்டு இருப்பான். அவன் விடமாட்டான். ஏதோ ஒரு நாளுக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு, இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் விண்ணப்பத்துக்கு ஜெபிச்சிருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? என்னமாச்சும் ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கீங்க தானே? இல்லையே, இன்னமும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த ஜெபம் கிடைச்சிச்சா, பெற்றுக்கொள்ளீங்கன்னு கூட தெரியாது. ஒரு நாள் போயிட்டு நல்லா யாராச்சும் செய்தி கொடுத்த உடனே உற்சாகத்தில் போயிட்டு ஊக்கத்தில் போயிட்டு ஆவியில் அனலாக போயிட்டு ஜெபிக்கிறது, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நான் கேட்ட செய்தின்படி ஜெபத்தை விடமாட்டேன், நான் ஜெபத்தை விடமாட்டேன், இந்த ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விடுறதில்லை, விடாப்படியாக இருப்பேன்னு சொல்லி 2 நாள் அந்த ஜெபம் போகும் நல்லா. 3ஆவது நாள் என்னத்துக்கு நான் ஜெபம்னு கூட மறந்துடுவேன். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய இயல்பு. பரவாயில்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நாங்கள் பலவீனமானவர்கள் தானே. இந்த ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு இருக்குது, நம்மளை ஆறுதல் படுத்திக்கொள்ள. பலவீனமான பாத்திரங்கள் நாங்கள் பலவீனமாக, உண்மைத்தான் பலவீனம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பலனுள்ளவர் என்பதை மறந்து போகிறீங்களே, அதுதான் இருக்கிற அதோட பெரிய பரிதாபம். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பலன் உள்ளவர் என்பதை மறந்து போவாங்க. நீங்கள் பலவீனம் உள்ளவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை நடத்துகிறவர் பலவீனம் உள்ளவர்கள் அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பலன் உள்ளவராக இருந்தால் நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாற்றப்படணும். எந்த நேரம் பலவீனம்னு சொன்னால் பலன் உள்ளவருக்கு மதிப்பு அளிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அந்த பலனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தணும், இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தணும், இப்படி தான் ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நீ அடித்தாலும் உதைச்சாலும் தள்ளப்பட்டாலும் நான் ஆண்டவருக்காய் பிரயாசப்பட, என்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் என்னுடைய ஆவி பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்ட ஆலயங்கள் இன்றைக்கு கட்டப்பட வேண்டும். ஆசாரிப்பு கூடாரங்கள் இன்றைக்கு கட்டப்பட வேண்டும். சபை ஆயத்தமா? உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பிக்கொள்ள ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறீங்களா? இல்லாட்டி அந்நிய பாஷை பெற்ற 50 நாள் ஜெபம் பண்ண ஆண்டவர் வரத்தை கொடுத்தாரு, சுகப்படுத்துகிற வரத்தை கொடுத்தாருன்னு கொண்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பரிதாபப்பட்டு உட்காந்துருந்தா என்னமாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? என்னாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? அந்த தாளந்து கதையில் சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டான், போயிட்டு புதைச்சி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. மூளை இல்லாதவனு, ஆண்டவர் சொன்ன மூளை இல்லாதவனு, நீ போயிட்டு காசு கடை பேங்கில் சரி போட்டிருந்தா வட்டி சரி வந்திருக்கும், அதை சரி நான் எடுத்திருப்பேன் வந்து. அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். தேவனை அறிகிற அறிவு எங்களை மூளை இல்லாதவர்களாய் மாற்றாது, மூளை உள்ளவர்களாய் மாற்றும். எந்த சமுதிரத்தில் எப்படியான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் தான் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வந்தது நாங்கள் பலவீனத்தோடு வாழ்கிறதுக்காக அல்ல, எங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றும்படியாக தான். அதனால தான் பயந்தாங்கோடியாக இருந்த பேதுரு சீசர்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு பலவான்களாய் மாறினார்கள், பலமுள்ளவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. நீங்க பலவீனம் உள்ளவரா பலமுள்ளவரா, உங்களுக்குள்ளா இருக்கிறவர் பலவீனரா இல்லாட்டி பலமுள்ளவரா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.
பலமுள்ள ஆண்டவரை வைத்துக்கொண்டு பலவீனர்களைப் போல நொண்டி நொண்டி நாங்கள் நடக்கக்கூடாது. ஒருபோதும் பலனுள்ள ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், அவருடைய விருப்பத்துக்கு என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி என்னை நான் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி பாடலோடு அல்ல, வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிற ஒரு பாத்திரங்களாக சபையாக நாங்கள் மாற வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருபோது நீங்கள் இந்த காரியத்தில் மறக்கக்கூடாது. ஆபிரகாம் ஜெபிச்சான். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நீதியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு லஞ்சம் வாங்குகிற மனுஷன் உண்டு, இன்னைக்கு அநீதி செய்கிற மனுஷன் உண்டு. சபைக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அநீதி செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பலவீனருக்கு, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பலவீன மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும். அதே தொடர்ந்தா அவன் உண்மையாலுமே பலவீனற்றவன் தான், அவன் சிலுவைக்கு மதிப்பு கொடுக்காதவனாக மாறுவான். தொடர்ந்து சொல்ல வேணாம் தயவு செய்து. அந்த வார்த்தை யாக்கோபு எழுதுகிற பொழுது எழுதுகிறார், ஜீவனும் மரணம் உங்களுடைய நாவின் வார்த்தையில் இருக்குதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக நடத்துது அந்த நாவின் வார்த்தை. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படி நீங்கள் வாழுவீங்க. தயவு செய்து அறிக்கை பண்ண வேணாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு பலனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நான் அநீதி செஞ்சேன், ஆனால் நீதியின் பக்கிட்டு மாற முடியும். எனக்கிட்ட நீதி இல்லாவிட்டாலும் நீதி உள்ள ஆண்டவர் எனக்குள்ளாய் வாசம் செய்கிறபடினாலே அந்த நீதிக்கு நான் நடத்தப்படுவேன், அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தினால் நாங்கள் கட்டப்படுவது மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இது மிகவும் முக்கியம். நாங்கள் ஜெபிக்கணும். நல்லா நகரங்கள் இயேசுவை அறியணும், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறியணும், தேசத்தில் எழுப்புதல் வரணும், நகரத்தில் எழுப்புதல் வரணும். எங்களுடைய தரிசனம் என்ன, கிராமத்துக்கு ஒரு சபையில் கிராமத்திலே சபைகள் அங்கு கட்டப்பட வேண்டும், கிராமத்திலே அங்கு ஊழியர்கள் எழும்ப வேண்டும், சபைகளை நடத்துகிற குடும்பங்கள் எழும்ப வேண்டும். ஊழியர்கள் போதாது. அப்படி இருக்கிறனால நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியுமா, வெல்ஸ் தேசத்தில் இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. வெல்ஸ் தேசத்தில் இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய 13வது வயசில் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். இவருடைய குடும்ப பின்னணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்க தொழில் செய்கிற ஒரு குடும்ப பின்னணியை சேர்ந்த ஒரு மனுஷன். ஆண்டு கணக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க. இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவர் வாழ்கிற அந்த தேசத்தை பார்க்குறாரு. விபச்சார விடுதிகள் பெருகி கொண்டே போகிறது, குடிபோதைகள் பெருகி கொண்டே போகிறது, வாலிபர்கள் அழிந்து மடிகிறார்கள், பார்க்குற இடத்துல எல்லாம் பாவம், தெருக்களிலெல்லாம் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த மனுஷனுக்குள்ளாய் ஒரு வைராக்கியம், இந்த மனுஷன் போயிட்டு 2 காரியத்தை குறித்து ஜெபிக்கிறாரு. ஒன்று, அவர் என்ன தெரியுமா, அவர் தொடர்ந்து ஜெபிக்கிற நேரம் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு உள்ளத்தில் பேச சொல்கிறாரு, ராபர்ட்ஸ் நீ இப்படி ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படாது, நீ இந்த மாய்க்கனுடைய ஜெபத்தை மாற்று என்று சொல்லிட்டு ஒரு சத்தம் வருகிறது. அவர் ஜெபிக்கிறாரு 3 விதமாக. நீ தேசத்தை மாற்றுன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்க. முதலாவது உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தாதான், அப்போ தான் தேசங்கள் மாற்றம் அடையும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் மாறாமல் என்னுடைய தேசத்தை மாற்ற முடியாது, நான் மாறாமல் என்னுடைய குடும்பத்தை மாற்ற முடியாது, நான் மாறாமல் என்னுடைய பிள்ளையை மாற்ற முடியாது. நண்டு தெரியும் தானே, நண்டு சொன்னிச்சான் பிள்ளைய பார்த்து, நீ நேராக நடந்துவான்னு சொல்லிட்டு. ஆனால் தகப்பன் எப்படி போணுச்சான்? நேராக போணுச்சு. ஒரு பக்கமாக போய்கிட்டு பிள்ளைகிட்ட சொன்னிச்சா நேராக நடந்துவான்ட்டு. இதெல்லாம் அர்த்தமில்லாத காரியம். விளங்குதா? இதை எதுக்காக நான் சொல்கிறேன்? தகப்பனுக்கு ஒரு இது இருக்க வேணும், பிள்ளைக்கு தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேணும் ஒரு தகுதியான காரியங்கள். சில நேரம் பிழைக்கலாம், சில நேரம் நடக்கலாம் காரியங்கள், ஆனால் நாங்கள் விடக்கூடாது. எப்போதுமே அந்த ஆலோசனை தொடர்ந்து கொடுக்கணும். இதுதான் எங்களை ஊக்கப்படுத்துகிறது. எனக்கு மாற்ற முடியாவிட்டாலும் இன்னும் நான் பேசுகிற என்னுடைய வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும். அது பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அதான வேதம் சொல்கிறது, பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நடத்து, அப்போ அவன் முதிர் வயதில் விடாதிருப்பான் என்று சொல்லி. சில நேரம் பிழைக்கலாம், ஆனால் பிழைக்கும் என்னால் முடியாது என்று சொல்லி உலக பிரகாரமாகவே நான் சிந்திக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை. இது எனக்கு முடியாது என்கிற காரியம் எனக்கு முதலாவது வருகிறனால என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியலை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியலை, என்னுடைய தேசத்தையும் மாற்ற முடியலை. இவான் ராபர்ட்ஸ் தெளிவாக அறிஞ்சு கொண்ட ஆண்டு பரிசுத்தம்னு சொன்னார். அவர் சொல்கிறார் 3 விதத்தில். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என்னை மாற்றும், என்னை வளையும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை வளையுங்க, நான் எந்த இடத்துல வளைக்கப்பட வேணுமோ அந்த இடத்துல என்னை வளையுங்க, அதுபோல் என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, 13 வருஷம் ஜெபம் பண்ணார். 365 பேருக்கு பாருங்க எத்தனை நாட்கள்னு சொல்லிட்டு. 13 வருஷம் ஜெபம்.
பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய சபையே, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 13 வருஷ ஜெபம். 13 வருஷ ஜெபம் வெல்ஸ் தேசத்துக்கு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. நாங்கள் இன்னைக்கு நைட்டு ஜெபத்துக்கு வந்தால் சிலர் உற்சாகமாக ஜெபிப்பாங்க, ஆரையில் சிலர் கொட்டாயிப்போம், ஹான்னு சொல்லி கொட்டாய் விடுவாங்க, கை 2 இப்படி முறுக்கிக்கிட்டு. நான் சொல்ல வேலை பலவீனம் தான், இது தான் அந்த வார்த்தை தான் இருக்குது, என்ன செய்கிறது, எல்லாத்துக்கும் போட. ஆவியிலே அண்ணல் உள்ளவர்கள் என்னமாச்சும் மாற்றம் நடக்கணும், என்னமாச்சும் மாற்றம் நடக்கணும். அதான் ரோம சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதினார், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அசதியாக இருக்க வேண்டாம், ஆவியிலே அனலாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறாரு. இன்னைக்கு அந்த மாய்க்க மனுஷர்கள் சபையில் எழுமணும். சபை இப்படியாய் கட்டப்பட வேண்டும், சபை இப்படியாய் கட்டப்பட வேண்டும். இவான்ஸ் ராபர்ட்ஸ் 13 வருஷம் ஜெபம் பண்ணார் அந்த தேசத்தில். ஏன் பார்த்தாரு, பார்க்குற பொழுதெல்லாம் எல்லா பாவம், அநியாயம், அழிவு, இந்த ஜனங்களை மனம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உருவாக்கின ஆண்டவருக்கு மாத்திரம் முடியும், அந்த இயேசுவுக்கு மாத்திரம் முடியும். அவருடைய இரக்கம் தான் இந்த தேசத்துக்கு வேண்டும், அவருடைய மனதுருக்கம் தான் இந்த தேசத்துக்கு வேண்டும், அவருடைய வல்லமை தான் இந்த தேசத்துக்கு வேண்டும். அவரால் மாத்திரம் தான் இந்த தேசத்தை மாற்ற முடியும் என்று ஜெபிக்க பொழுது தன்னுடைய 27வது வயசில் வெல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் வருது. 1000 ரட்சிக்கப்பட்டாங்க, 50,000 லட்சக்கணக்காய் தேசம் முழுக்க ரட்சிக்கப்படுது. விபச்சார விடுதிகள் மூடப்படுகிறது, பார்கள் மூடப்படுகிறது, நீதியும் நேர்மையும் உள்ள மனிதர்கள் எழுப்பப்படுகிறார்கள். எங்க ஆரம்பிச்சிச்சு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு சபை மாறாமல் எதையுமே மாற்ற முடியாது. சபையில் இருக்கிற ஜனங்கள் கட்டப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் கட்ட முடியாது. நான் தெளிவாக சொல்லுகிறேன். முதலாவது நாங்கள் மாறணும், அப்போ தான் சபை மாறும். நாங்கள் மாறணும், அப்போ தான் சபை மாறும். எனவே ஜெபத்தை விட வேண்டாம் பிரியமானவர்களே. உங்களுடைய குடும்பத்திலேயே ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அக்கம் பக்கம் வீட்டில் ஜனங்கள் இருப்பாங்க, உங்களுக்கு அந்த காரியம் வரணும். ஜெபத்தை விடாதீங்க, ஜெபிக்கிறவங்களா இருங்க, இது மிகவும் முக்கியம். சில ஃபோட்டோஸ் நான் காமிக்க போகிறேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், உங்களுக்கு என்ன தோண்டுதுன்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோவை பார்க்குற பொழுது, இந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க தான், இதை பார்க்குறேன், உங்களுக்கு என்ன தோண்டுது? நீங்கள் தோன்றது சொல்லுங்கள், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். துக்கமாக இருக்குது, வேற பசியோடு இருக்கிறாங்க, தாய் தப்பமா இல்லாமல் இருக்கிறாங்க. ரைட், இதை எங்களுக்கு பாருங்கள். இதை பார்க்குற நேரம் எங்களுக்கு தோண்டுது, என்ன இதை பார்க்குற நேரம் தோண்டுது, இப்படியாப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு தோண்டுது. அடுத்த ஃபோட்டோவை போடுங்க. இதை பார்க்குற நேரம் உங்களுக்கு என்ன தோண்டுது? சிஸ்டர் சொல்ல நல்ல சந்தோஷமாக இருக்குது, அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்குது, பார்த்தாலே சந்தோஷம் தெரியுது. என்ன அந்த குடும்பத்தில் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. என்ன இதை பார்க்குற மகிழ்ச்சி இருக்குல்ல, மகிழ்ச்சின்னு வருது தானே எங்களுக்கு. இவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத போல் தோண்டலை. சரி, அடுத்த ஃபோட்டோவும் போடுங்க. இதை பார்க்குறேன்னு என்ன தோண்டுது? குடிகார பாவின்னு தோணுது. பாரு எப்படி சிகரெட்டையும் வச்சுக்கிட்டு எப்படி குடிச்சிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தோண்டுது எங்களுக்கு பார்க்குற நேரம்? உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 இனத்துக்குமே இயேசு கிறிஸ்து வேணும். அந்த பிள்ளைங்க தாய் தப்ப இல்லைன்னு சொல்லுவோம், வீடு வாசல் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அந்த பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு பரிதாப நிலை வருகிறது அந்த பிள்ளையை பார்க்கிற பொழுது. அந்த பிள்ளை பாருங்கள், அந்த பிள்ளை எப்படி மகிழ்ச்சியாக, உங்களுடைய குடும்பத்தில் அப்படியாப்பட்ட ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த பிள்ளை இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு உட்காரதுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்களா? அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, உடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? இதை ஃபோட்டோத்தை பார்க்குற பொழுது அந்த பிள்ளை தலையில் எப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்குது. இது மகா வேதனைக்குரிய ஒரு காரியமாக எங்களுக்கு தோண்டலையா? யோசிச்சு பாருங்கள். வேதனை அல்ல எங்களுக்கு. லோத்தை போல் இந்த வேதனையை மட்டும் பார்த்துக்கிட்டு பார்த்தான், இருதயத்தில் குத்தப்பட்டான், வேதனை மட்டும்தான் பட்டான். இன்றைக்கி நீங்கள் இப்படி சொன்னீங்க, பரிதாபமாக இருக்குது, பசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை மாத்திரம் சொல்லிக்கிட்டு நாங்கள் ஓட போகிறோமா? இல்லாட்டி ஏதாவது நாங்கள் செய்கிறதுக்கு பிரயாசப்பட போகிறோமா? இன்றைக்கி சபை ஆண்டவர் எதுக்காக வச்சுருக்கிறார்? எல்லாத்தையும் பார்த்துட்டு பாவம், பரிதாபம் இப்படி இருக்கிறாங்க சொல்லிட்டு போகிறதுக்காக ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்கிறாரு. இதுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகள், இதுக்காக நாங்கள் சிலுவை அறிஞ்சிருக்கிறோம், இதுக்காக நாங்கள் சிலுவை அறிஞ்சிருக்கிறோம், இதுக்காக சிலுவையின் பாடுகள், இதுக்காகவா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், இதுக்காகவா 50 நாள் ஜெபம், இதுக்காகவா? இதை பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்காகவா 50 நாள் ஜெபம், அதுக்காகவா ஜெபம்? நான் நினைக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசணும், அதுதான் முக்கியம். அதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன். பரிசுத்த ஆவியானவர் பேசணும், உள்ளங்களை மாற்றணும். இவான் ராபர்ட்ஸை போல சபையிலே மனிதர்களையும் மனுஷிகளையும் ஆண்டவர் எழுப்ப வேண்டும். அன்னை திராசாவை போல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பெண்கள் சபையிலே எழும்ப வேண்டும். இதற்காக தான் என்னுடைய ஜெபம்.
நானும் மாறணும், என்னுடைய குடும்பமும் மாறணும், நான் நடத்துகிற சபையும் மாறணும், நான் நடத்துகிற ஜனங்களும் மாறணும். இதுக்கு தான் நான் ஜெபம். நான் ஆண்டவரை அறிந்தேன், ஆண்டவருடைய சிலுவை அறிந்தேன் என்று சொல்லி பாட்டுக்கு போகிறதுக்காக அல்ல. ஆண்டவர் என்னை அழைச்சது, எனக்கு ஊழியத்தை தந்தது, என்னை அபிஷேகித்தது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்தது, வரங்களை எனக்கு தந்தது, இப்படியாப்பட்ட வளங்களை தந்தது, இப்படியாப்பட்ட தேசத்தை தந்தது. நான் சும்மா இருப்பதற்காக அல்ல என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். சபையே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சபையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயம் இப்படியாகத்தான் கட்டப்பட வேண்டும். ஒன்று, தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இருக்கணும். ரெண்டாவது, பழி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பாஸ்டர்கள் மாத்திரம் அல்ல புதிய ஏற்பாடின் ஊழியம் செய்கிறவர்கள். இன்றைக்கி சபையும் ஆசாரிய லேவியர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்றைக்கு ஊழியர்களாக இதை பார்த்து கொண்டு போக முடியாது. நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 9வது அதிகாரம் 38, 36, 38. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்காங்க. கட்டாயம் தேவை, அறுவடை செய்கிற மனிதர்கள் தேவை. இந்த கண்டி சபையில் இருக்கிற 10-15 பாஸ்டர்ஸ் மாத்திரம் வச்சுக்கொண்டு இந்த 13-15 லட்சம் ஜனங்களை தேவனுடைய பக்கமாய் கொண்டுட்டு வர முடியாது. எங்களுக்கு சந்தோஷம் உள்ளவனுக்கும் தேவை ஆண்டவர், அடிமைத்தனத்தில் உள்ளவனுக்கும் ஆண்டவர் தேவை, அந்த குடிக்கிற மனுஷனுக்கும் ஆண்டவர் தேவை, சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்துக்கும் ஆண்டவர் தேவை, ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவை. இன்றைக்கி தெரியுமா, அநேக இடங்களிலே சாதாரணமான குடும்பங்களுக்கு தான் சுவிசேஷங்கள் போகுது. ஆனால் எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கிற ஜனங்களை குறித்து அவங்களுக்கு இயேசு வேணுங்கிறத நாங்கள் மறந்து போகிறோம். அவங்க கார் பங்களான்ட்டு இருக்கலாம், BMW கார் வச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இயேசு இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கை எங்கே போகிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. இயேசு இல்லாட்டி அவங்களுடைய வாழ்க்கை இல்லை, இயேசு இல்லாட்டி அவங்களுடைய வாழ்க்கை எங்கே போகுது, அழிவுக்கு தான் போகுது என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த இனத்தை எப்படி உங்களுக்கு சென்றடைய முடியுமோ, அந்த தாளந்து அந்த கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் ப்ளீஸ் தயவு செய்து அந்த காரியத்தை செய்ய பாருங்கள். சபைக்கு வித்தியாசமான ஆட்கள் வர்றாங்க, தாழ்மையில் ஏழ்மையான ஜனங்களும் வர்றீங்க, நடுத்தரப்பட்டவங்களும் வாரீங்க, சாதாரண சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவங்களும் சபைக்கு வாரீங்க. இந்த இனங்கள் எங்களால் முடிஞ்ச மட்டிலையுமே நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரை கொண்டு போக வேண்டும், இயேசுவை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் ஆன்மீக காரியத்தை காண வேண்டும் ஜனங்கள். அதுதான் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு யார் தேவனுடைய ஆலயம்? நீங்களும் நானும். ஆன்மீக காரியங்கள் சமுதாயத்துக்கு போக வேண்டும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆன்மீக காரியங்கள் சமுதாயத்துக்கு போகின்றதா? நீங்கள் வாழுகிற அக்கம்பக்க வீடுகளுக்கு போகின்றதா? நான் சொல்லுகிறேன், கட்டிடத்தை மாத்திரம் அல்ல, இந்த கட்டிடத்தை லட்சங்களுக்கு பேர் உட்காந்து ஆராதிக்கிறதுக்கு செஞ்சாலும், கட்டிடம் வளைக்கப்பட்டாலும், ஜனங்களுடைய வாழ்க்கை மாறாவிட்டால், ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தையும் உணர்வையும் அறிந்து கொள்ளாவிட்டால், கட்டிடங்கள் அப்படியே இருந்து வீணாக தான் போகுது. எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அந்த நான் சொன்னது போல மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இடைப்பட்ட 400 வருஷம் இருண்ட காலம். அதில் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையில் ஆண்டவருடைய நடத்துதலில் ஒன்றுமே இல்லை. ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க கற்றுக்கொண்டதை, அவங்க தெரிஞ்சு கொண்டதை வச்சு பழி செலுத்திக்கிட்டு போனாங்க. எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அது போல தான் போகும் சபைகள்லாம். எனவே ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்குற பொழுது ஆண்டவர் ஜனங்களை பார்க்குறாரு, என்ன செய்கிறாரு? போயிட்டு கண்டார். இயேசு கண்ட விதமாக நாங்களும் ஜனங்களை காண்றோமா? இயேசு கண்ட விதமாக ஜனங்கள் நாங்கள் காண்றோமா? இதில் இருக்கிற வாலிபர் இருக்கிறீங்க, உங்களுடைய கிளாஸில் இருக்கிற பிள்ளை இருக்கிறாங்க, வாலிப நண்பர்மார் இருக்காங்க, அவனுக்கு இயேசு வேணும் என்கிற உணர்வு எனக்குள்ளாய் வராவிட்டால் நான் ஆன்மீக ஒரு ஆலயமாக இருக்க முடியுமா? ஏன் எனக்கு வர மாட்டேங்கிறது? இயேசு போகிற இடத்துல ஜனங்களை கண்ட போகிறத பார்க்குறாரு. நான் பார்க்குற விதமாக தான் ஆண்டவர் பார்த்தாரு. ஆனால் அவருக்கு ஏன் மனதுருக்கம் வருகிறது? எனக்கு ஏன் மனதுருக்கம் வர மாட்டேங்கிறது? ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு எனக்குள்ளாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளியில இல்லை, எனக்குள்ளாகத்தான் இருக்கிறான்னு சொல்ல. உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அப்போ ஆண்டவர் உங்களிலிருந்து பார்க்க முடியாதா? ஏன் எங்களுக்கு இப்படியாப்பட்ட ரீதியில் நாங்கள் யோசிப்பது குறைவாக இருக்கிறது? எனக்குள்ளாய் ஆண்டவர், இயேசுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவரும் ஜனங்களை நாங்கள் பார்க்குறதான் பார்த்தா, ஆனால் அவர் காண்கிற பொழுது என்ன செஞ்சாராம்? பைபிள் என்ன சொல்லுது?
மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கண்டு மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கம் பக்கத்தில் ஒரு மனுஷன் குடிச்சிட்டு மனைவியை அடிக்கவும் பிள்ளைகளை அடைக்கவும் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியும். சின்ன பிள்ளை ஒன்று தகப்பன் சாப்பிட வர நேரம் தகப்பன் ஓங்கி அடிக்கிறார். அந்த பிள்ளை போய்ட்டு வீசப்பட்டு ஒரு சரியான வேதனைக்குரிய விஷயம். நான் யோசிச்சு, ஆண்டவரே இந்த இன்னும் எப்பொழுது மாறப்போகுது? இப்படியாப்பட்ட கொடூர இருதயம் உள்ள மனிதர்கள் மாற வேண்டாமா? மாற வேண்டாமா? உள்ளம் அதை பார்க்குற பொழுது உள்ளம் அப்படியே பறிபோகிறது. இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான தகப்பன், இப்படியாப்பட்ட இனங்களா சமுதாயத்தில் வாழுகிறது. தன்னுடைய மிருகங்கள் கூட தன்னுடைய குட்டிகளை சேர்த்து கொள்ளுகிறது. வேதம் சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை கூட செட்டையின் கீழாக அணைத்து வைத்துக் கொள்ளுகிறது. இன்றைக்கு இனங்கள் அப்படி இல்லையே. தாயும் மிகவும் கொடூரமான இருதயத்துக்கு போகிறார்களே. இன்னைக்கு யோசிக்கிற நேரம் உங்களுடைய அதெல்லாம் பார்க்குற பொழுது எங்களுக்கு என்ன தோன்றுகிறது? லோத்தை போல இருக்கிறோமா? வேதனைப்பட்டு என்னமாச்சும் ஒரு மாற்றங்கள் நடக்கணும். எங்களிடத்துல தான் ஆயுதம் இருக்கிறது, எங்களால் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் எப்பொழுது யோசிப்பேன், நாங்கள் தான் இருக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே உதவி செய்ய. எப்படி நாங்கள் செய்கிறது இந்த காரியத்தை? எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. எப்படி செய்கிறது இந்த காரியத்தை? செய்து நடத்துகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்பது உண்டு. ஆண்டவர் மனதுருகினார், ஆண்டவர் மனதுருகினார். இன்றைக்கு ஜனங்களை பார்த்து நாங்கள் மனதுருகிறோமா? இன்றைக்கி ஜனங்களை பார்த்து நாங்கள் மனதுருகிறோமா? யோசிச்சு பாருங்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எனக்கு அநேக இடத்துல நான் போயிட்டு சொல்ல பொழுது, சிஸ்டர் பிரதர் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிங்க, பயப்படாதீங்க சொன்னோன்னே சொல்ல. பாஸ்டர் அவங்களுக்கு போயிட்டு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, கேட்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, இதை மாற்ற முடியாது, இத்தனை வருஷம் ஊழியம் நடக்குது, மாற்ற முடியாது. நான் சொல்லுவேன், நீங்கள்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். நான் நம்புகிறேன், மாற்றத்தை கொடுக்குற ஆண்டவரை நான் நம்புகிறேன். அவரால் மாற்ற முடியும் என்பதை மாத்திரம் தான் நான் நம்புவேன். அவர் மாற்றுவார். இன்றைக்கி நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான், சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறான். ப்ளீஸ் போய் நின்று கொள்ளுங்க. நீங்கள் தேவை, அவனுக்கு, அந்த மனுஷிக்கு நீங்கள் தேவை, அந்த குடும்பங்களுக்கு நீங்கள் தேவை. அதை மறந்து போகாதீங்க. ஆண்டவர் பார்க்குற விதமாக பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் பார்க்குற விதமாக, ஆண்டவர் இதை அல்லவா விரும்புகிறாரு. ஆண்டவர் பார்க்குற விதமாக சீசர்கள் போயிட்டு பார்த்தாங்க. சீசர்கள் மாத்திரமல்ல, ஆதி சபையில் இருக்கிற விசுவாசிகளும் ஆண்டவர் பார்க்குற விதமாய் பார்த்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு உபத்திரவத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவைன்னு சொல்லிட்டு. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவை, இந்த பட்டணங்களுக்கு ஆண்டவர் தேவை, இந்த கிராமத்துக்கு ஆண்டவர் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கி தேவனுடைய சபையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பத்தில் அறுவடை சீக்கிரமாக செய்ய முடியாது, அறுவடை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். நீங்கள் விதைச்சிக்கிட்டுருங்க, விதைக்கிறீங்களா போயிட்டு விதைங்க. சில நேரம் கேட்க மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும். சில நேரம் புறக்கணிப்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கு. சில நேரம் நீங்கள் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தா முகத்தில் இப்படி விட்டு அடிப்பாங்க. வீட்டு வாசப்படி வர வேணும், இந்த வீட்டு வாசப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. மருக மருக போவோம். சீசர்கள் இந்த காரியத்தை செஞ்சாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்துக்கு இப்படியாப்பட்ட காரியத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விட்டு கொடுப்போம். எங்களுடைய இருதயத்துக்கு இப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார்.